ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த வேத பாட வகுப்பை நாம் தொடங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த இரவு நேரத்திலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமியில் நாங்கள் சத்தியத்தில் நடப்பதற்கு உடைய வேத வசனத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் சாட்சியாக வாழ்வதற்கு உடைய வேத வசனத்தை தந்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த வசனத்தை நாங்கள் படித்து புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு ஞானத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு கர்த்ததாமே எங்களுக்கு நீ துணை புரிய விடுமா நிகழ்ச்சி கர்த்தாவே. இந்த மாலை நேர வேத பாட வகுப்பை கர்த்தர் ஆஸ்வதிப்பதாக. இதில் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறதான பாடத்தை கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி தருகிறாக. இதை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் மெய்யான சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கவும் மற்றவர்களுக்கு நாங்கள் போதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தர விடுமா நாங்கள் சுபிக்கின்றோம். இதில் கலந்து கொள்ளப் போகிறதான ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. சீக்கிரமாக இதில் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை எங்களுக்கு பிரயோஜனமான வகையில் செலவு செய்ய கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபைகளோடுமா நிகழ்ச்சி கர்த்தாவே. இந்த வகுப்பினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களை தலைமை தாங்கி நடத்த விடுமா நிகழ்ச்சி செய்கின்றோம். எங்களுடைய ஜபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நினைச்செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியுமாக இந்த மாலை நேர வேதவாத வகுப்பில் நாம் இணைந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியான சிலாக்கியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். இந்த நேரத்தை நாம் கருத்தாய் பயன்படுத்தி வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். கடந்த வாரத்தில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த முக்கியமான தலைப்பு என்னவென்றால், அது கேள்வி என்னவென்றால், இன்றும் அற்புதங்கள் நடக்கின்றனவா? இந்த கேள்விக்கான பதிலை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கேள்வியை கேட்ட உடனே இன்னைக்கும் கர்த்தர் அற்புதங்கள் செய்யத்தான் செய்கின்றார், அதில் என்ன மாற்று கருத்து உள்ளது? அதில் மாற்று கருத்தை இல்லை. இன்னைக்கும் கர்த்தர் வேதாகமங்களில் கர்த்தர் எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ, கர்த்தர் எப்படியெல்லாம் வேதத்தில் செயல்பட்டாரோ, அதே போல இன்றைக்கும் கூட கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சற்றும் யோசிக்காமல் சீக்கிரமாக இந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் சொல்லிவிடுவார்கள். ஆனால் வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது சற்று வித்தியாசமானதாக நிச்சது காணப்படுகின்றது. தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்காக பலவிதமான காரியத்தை நினைக்கிறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால் ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் தம்மை குறித்தும் தம்முடைய மீட்பின் திட்டத்தை குறித்து மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அந்த வேதாகமம் பூரணமாக முடிவுற்ற பிற்பாடு இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள்
நடப்பதில்லை என்பதற்கு நம்ம இறுதியில வந்து அதற்கான பதிலை வந்து பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது வந்து இந்த கேள்வி வந்து நம்ம சற்று விரிவாக வந்து நம்ம பார்க்கலாம். கடந்த வாரத்தில் வந்து ஏன் அற்புதம் வேதாகமத்தில் செய்யப்பட்டது? சரிங்களா? ஏன் அற்புதங்கள் வேதாகமத்தில் செய்யப்பட்டது? என்ன நோக்கத்திற்காக வேதாகமத்தில் அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்டது என்பதை வந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள் வந்து மோசையின் மூலமாக, எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக, அதே போல வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக, ஈவன் இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்றார்? அநேக மனிதர்கள் மத்தியில் அநேக பட்டணங்களில அவர் அற்புத அடையாளங்களை வந்து அவர் நடப்பிக்கின்றார். அப்ப இந்த அற்புத அடையாளங்கள் என்ன நோக்கத்திற்காக அவர்கள் செய்தார்கள்? அதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஒரு ஒரு காரியத்தை அவர்கள் அந்த அந்த அற்புத அடையாளங்களின் மூலமாக வந்து அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதைத்தான் வந்து நம்ம ஒவ்வொன்றாக வந்து நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஸோ இப்பொழுது அந்த அற்புத அடையாளங்கள் என்ன நோக்கத்திற்காக நடப்பிக்கப்பட்டது என்பதை நாம் வேத வசன ஆதாரத்தோடு சில வசனங்களை வாசித்து நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதை வாசிக்கலாமா? கீழுள்ள பகுதிகளில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு தெரியும் பொழுது உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை வந்து நீங்களும் கூட என்ன செய்யலாம், எடுத்து பார்க்கலாம். அப்படி எடுத்து பார்க்கும்போது அதற்கான நோக்கத்தையும் இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ இப்பொழுது அற்புத அடையாளங்கள் என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டது? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள், இல்லைன்னா அந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம வந்து வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் வந்து மோசையை தெரிந்து கொள்கின்றார். அந்த மோசையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களை வந்து எகிப்து தேசத்தில் வந்து அவர்கள் அடிமையாக காணப்படுகிறார்கள். அந்த மக்களை அவர்கள் தேவனாகிய கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக இந்த மோசை என்கிறதான மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த மோசையின் மூலமாக பலவிதமான அற்புத அடையாளங்களை வந்து அவர் நடப்பிக்கின்றார். அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் எதற்காக நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த முதல் 9 வசனங்களை வந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இந்த மோசை என்கிறதான மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, அந்த தேவ மனிதன் பேசக்கூடியதான வார்த்தைகள் அது மோசையினுடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக தேவனுடைய வார்த்தை என்பதை அவர் நிரூபணம் செய்யும்படியாக, நிரூபிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த மோசையின் மூலமாக பலவிதமான அற்புத அடையாளங்களை வந்து அவர் வந்து செய்கின்றார். நீங்க 4ஆம் அதிகாரம் தொடங்கி பிற்பாடு வந்து அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா வந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது மோசை கொண்டு எத்தனையோ காரியங்களை வந்து வனாந்தரத்தில் செய்கின்றார். அதே போல வந்து எகிப்து தேசத்திலும் கூட அவர் நடப்பிக்கின்றார். ஈவன் எகிப்து தேசத்தில் அடிமையாக காணப்பட்ட அந்த மக்களை விடுதலை பண்ணும்படியாக அனுப்பப்படும் போது, அவரை அனுப்பும் போதும் கூட என்ன செய்றார்? கர்த்தர் வந்து சில அடையாளங்களை வந்து மோசைக்கு முன்பாக வந்து அவர் செய்தி காண்பிக்கின்றார். அப்ப எதற்காக சொல்லி பார்க்கும்போது, இந்த மோசை தேவனால் அனுப்பப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் பேசக்கூடியதான வார்த்தை அது அவருடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்பதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அங்கீகரிக்கும்படியாக இந்த அற்புத அடையாளங்கள் வந்து அன்னைக்கு அவசியப்பட்டது. நிரூபணம் செய்வதற்கு வந்து அது வந்து தற்செயலாக வந்து அது அவசியப்பட்டது. இப்போ நம்ம கீழுள்ள வசனத்துக்கு வரலாம். சரிங்களா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வந்து நம்ம வந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 17. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு நீங்களும் அதை வாசிக்கும் போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக காணப்படும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆக்சுவலா வந்து இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம வந்து வாசித்து பார்த்தோம்னா அதனுடைய பின்னணி வந்து நமக்கு நன்றாகவே புரிய முடிச்சுனால் இந்த கடைசி வசனம் வந்து இன்னும் அதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இந்த 17ஆம் அதிகாரத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, கேரித் ஆற்றங்கரையில், அதாவது வந்து 2வது வசனத்துல வந்து பார்க்கும்போது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார்.
இங்க எலியாவை போஷிக்கும்படியாக கர்த்தர் நினைக்கிறார். அவர் வந்து காகத்தை பயன்படுத்தி அவர் வந்து என்ன செய்றார்? போஷிக்கின்றார். அப்படியே நீங்க தொடர்ச்சியாக வந்து வாசித்து பார்க்கும்போது, அங்க வந்து வறட்சி காணப்படுகின்றது. உடனே வந்து எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன செய்றார்? ஒரு விதவையினுடைய வீட்ல போய் என்ன செய்றாரு? அவர் வந்து இருக்கிறாரு. இல்லைங்களா? ஏழை விதவையினுடைய வீட்ல போய் தங்கியிருக்கிறாரு. அங்க போய் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆம் 12வது வசனத்த பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும்போது, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரரும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார். அப்ப இந்த ஏழை விதவை வீட்டுல போய் என்ன செய்றார்? எலியா தீர்க்கதரிசி வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்கிறார். இந்த ஏழை விதவை வீட்டுல வந்து என்னதான் இருக்கு? பானையில் ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்துல வந்து வேற எதுவுமே இல்லை. இதை வந்து நாங்க சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறோம்? நானும் என் பிள்ளை வந்து நாங்க சாக போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்சம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். உடனே எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து என்ன செய்ய? நீ போய் அந்த கொஞ்சம் மாவு, கலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் எண்ணெய் வைத்து நீ வந்து என்ன செய்ய? ஒரு அப்பத்தை வந்து நீ சுடு. அப்பத்தை சுடும்போது அதுல வந்து நீ முதல்ல பண்ணக்கூடியதான அந்த அடையை, அந்த அப்பத்தை வந்து என்ன செய்ய? எனக்கு நீ கொண்டு வா. ஃபர்ஸ்ட் அந்த முதல் அப்பத்தை வந்து என்ன செய்ய? எனக்கு வந்து நீ கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியமாகலையா? அவங்களே கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சத்திலேயே வந்து என்ன செய்ய போறாங்க? அதை சாப்பிட்டுட்டு வந்து நாங்க சாகத்தான் போறோம்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அந்த அந்த கண்டிஷன் வந்து அவ்வளவுதான் இருந்துச்சு. ஏன்னா பயங்கர பஞ்சம். வேற எதுவுமே இல்ல. அதாவது வந்து மனுஷ ரீதியில வந்து பார்க்கும்போது, இதுல வந்து எப்படி வந்து உமக்கும் கொடுக்க முடியும்? நானும் சாப்பிடணும், என் பையனும் சாப்பிடணும். அந்த அளவுக்கு போதுமான மாவு இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை விதவை வந்து என்ன செய்றாங்க? யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இல்ல அந்த கொஞ்சம் மாவ வந்து என்ன செய்ய? நீ பிணைஞ்சு, அதுல வந்து சுடக்கூடியதான அடைய வந்து என்ன செய்ய? முதலாவது அடைய வந்து நீ எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது ஒரு அற்புதமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஏழை விதவை எலியா தீர்க்கதரிசி சொன்னவண்ணமாக அந்த கொஞ்சம் மாவையும், கொஞ்சம் எண்ணெயும் எடுத்து அவர் வந்து என்ன செய்றார்? அடைய சுடுகின்றாள். அப்படி சுடும்போது முதலாவது அடைய என்ன என்ன செய்றாரு? எலியா தீர்க்கதரிசிக்கு வந்து அந்த ஏழை விதை வந்து கொடுக்கிறார். பிற்பாடு கீழ உள்ள வசனத்தை வந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது, அந்த பானையில வந்து எண்ணெயும் மாவும் குறையவில்லை. இல்ல? எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அப்ப இந்த 17ஆம் அதிகாரத்துல வந்து முதல் பகுதியில பார்க்கும்போது, காகத்தை கொண்டு தேவன் எலியாவை போஷிக்கின்றார். யா காகத்தை கொண்டு போஷிக்கிறார். அடுத்து 2வது பகுதியில பார்க்கும்போது ஏழை விதவை. ஆனா அவங்க வீட்ல வந்து எலியாவை வந்து போஷிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இல்ல. மாவும் இல்ல, எண்ணெயும் இல்ல. ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க. சுற்றி பஞ்சம் வேற. ஆனா அங்கேயும் வந்து நம்ம பார்க்கின்றோம், பானையில வந்து எண்ணெய் மாவும் வந்து குறையவே இல்ல. எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போய் செய்றாங்க. முதல் அடைய வந்து குடுக்குறாங்க. பிற்பாடு வந்து நம்ம பார்க்கின்றோம், எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம பார்க்கின்றோம். அது ஒரு அற்புதம். அப்படியே நீங்க 3வது பகுதிக்கு வந்து பார்க்கும்போது, ஒரு சாகக்கூடிய நிலையில காணப்படக்கூடியதான ஒரு பெண். அதாவது வந்து 18வது வசனத்தை பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? இந்த அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி, ஆஹ், அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் மாடியில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து அவனை உயிரோடு என்ன செய்யறார்? எழுப்பு பண்ணுகிறார். நீங்க கீழ் உள்ள வசனத்துல பார்க்கும்போது அவனை பிழைக்கும்படியாக செய்கிறார். அது ஒரு காரியம். அது 3வது ஒரு பகுதி, ஒரு அற்புதம் வந்து நடக்கின்றது. அப்ப அந்த அற்புத அடையாளத்தை கொண்டு ஒரு சத்தியத்தை வந்து சொல்றாரு. அது என்ன சத்தியம்? அது என்ன போதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும், அந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து அந்த பெண் என்ன சொல்றாங்க? நீர் தேவனுடைய மனுஷன் என்றும்
உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் எதினால் அந்த 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 ஒரே ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றால் 2 விஷயத்தை வந்து அறிந்திருக்கிறார். முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீர் தேவனுடைய மனுஷன். அடுத்த 2வது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இந்த அற்புத அடையாளங்களின் நிமித்தமாக இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பேசக்கூடியதான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது உண்மையானது என்று சொல்லி அந்த அற்புத அடையாளங்களின் நிமித்தமாக உறுதி பண்ணப்பட்டது. இதனால் அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். எதனால? இதனால். அப்ப அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக முதல் வசனம் தொடங்கி கடைசி முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இதனால் இந்த அற்புத அடையாளங்களின் நிமித்தமாக நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவன் உன் மூலமாக நினைக்கிறார் இந்த அற்புத அடையாளங்களை வந்து செய்கின்றார், தேவன் உன் மூலமாக நினைக்கிறார் இந்த அவருடைய வார்த்தையை வந்து அவர் கொடுக்கின்றார், நீர் பேசக்கூடியதான வார்த்தையை வந்து உம்முடையதல்ல மாறாக அது கர்த்தருடைய வார்த்தை என்று அந்த பெண் வந்து அறிந்து கொள்கின்றார். அப்ப வேதாகமத்தில் மோசை காலங்களிலும் அற்புத அடையாளங்கள் வந்து நடப்பிக்கப்பட்டது. வனாந்தரத்துல வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ காரியங்கள். தண்ணீரை கொடுக்கின்றார், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கின்றார், காடைகளை கொடுக்கின்றார், மன்னாவை கொடுக்கின்றார் இல்லையா. அடுத்து கசந்த நீரை வந்து மதுரமாக மாற்றி கொடுக்கின்றார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கின்றார். இப்படி எத்தனையோ காரியங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப அத்தனை காரியங்களும் இவர் இந்த மோசைங்கிறதான மனுஷன் வந்து தேவனுடைய மனுஷன், அவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவன் பேசக்கூடியதான வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த அற்புத அடையாளம் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து செய்யப்பட்டது. அப்போ முதல் பகுதி மோசையினுடைய காலகட்டங்களில் அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது. அடுத்து 2வது பகுதி எலியா, எலிசா இவருடைய காலகட்டங்களில் அற்புத அடையாளங்கள் வந்து செய்யப்பட்டது. என்ன நோக்கத்திற்காக? அந்த நோக்கத்தை வந்து நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த 24வது வசனம், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கின்றனர். அதுதான் மெயின் பாயிண்ட் வந்து அதுதான். அப்ப வந்து மக்கள் வந்து இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், இவர் பேசக்கூடியதான வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அன்றைக்கு வந்து அந்த அற்புத அடையாளங்கள் வந்து அவசியப்பட்டது, அது தேவைப்பட்டது. சரிங்களா? இது அவர் பேசக்கூடியது வந்து அவர் கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதை அவர் அங்கீகாரமாக அதிகாரப்பூர்வமாக வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை நம்புவதற்கு வந்து அன்னைக்கு வந்து இந்த அடையாளங்கள் வந்து தேவைப்பட்டது, அற்புதங்கள் வந்து தேவைப்பட்டது. சரிங்களா? ஆனா இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு வந்து யாராச்சும் இந்த மாதிரி அற்புத அடையாளங்களை வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? வேதத்தில் நடைபெற்ற மாதிரி மோசை வந்து ஒரு கோலை என்ன செய்றாரு, கீழே போடுறாரு, அது உடனே என்ன செய்ய சர்ப்பமாக மாறிட்டு. இன்னைக்கு யாராச்சும் வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதே போல கீழே போட்ட மாத்திரத்துல வந்து அது சர்ப்பமாக மாறிட்டு. சரிங்களா? அவர் வந்து என்ன செய்றாரு, அடுத்தபடியாக வந்து அவர் அந்த கையில வைத்திருக்கிற கோலை வந்து நினைச்சாரு, அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுறாரு. உடனே சிவந்த சமுத்திரம் வந்து 2ஆக நிச்சது பிளந்து போகின்றது. இஸ்ரேல் ஜனங்கள் அதன் வழியாக நடந்து போகிறார்கள். இப்ப இதே மாதிரி அந்த கோலை நீட்டின உடனே அடுத்த கணமே, அடுத்த நிமிஷமே அந்த அந்த நீட்டின அந்த கணமே வந்து அது 2ஆக பிளந்தது. இதே போல வந்து இன்னைக்கு யாராச்சும் வந்து அற்புத அடையாளங்களை வந்து செய்ய முடியுமா? அவர் கண்மலை பார்த்து பேசுறாரு, அவர் அடிக்கிறார், உடனே வந்து கண்மலையில இருந்து நிச்சது தண்ணீர் வந்து ஓடோடி வருகின்றது. அப்ப இன்னைக்கு வந்து அற்புத அடையாளங்களை செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து செய்ய முடியுமா? ஒரு ஆளுக்கு வந்து நோய் இருக்கு, ஏதோ ஒரு பயங்கரமான கேன்சரோ ஏதோ ஒரு நோய் இருக்கு, மருத்துவர்களால தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்கு. இந்த ஊழியக்காரங்க வந்து போறாங்க, அவங்க மேல கை வைக்கிறாங்க. கை வச்ச உடனே இயேசுனுடைய நாமத்தை சொல்லி ஜெபித்த மாத்திரத்துல அற்புத அடையாளங்கள் வந்து நடக்குமா? அன்னைக்கு அவங்க தொட்ட உடனே, பேசின உடனே, அவங்களுடைய நிழல் பட்ட உடனே நடந்துச்சு. இப்ப அதே போல வந்து நடக்குமா? இன்னைக்கு நடக்குதா? ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே வீட்டில் முடங்கி கிடந்த ஒரு காலம் வந்து இருந்துச்சு இல்லையா, கொரோனா காலகட்டத்தில். எந்த ஊழியக்காரங்க, எந்த அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடியவர்கள் வந்து மருத்துவமனைகள் இல்லையா, ஒவ்வொரு மருத்துவமனையாக போய்
தம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், விசுவாசிகள் இவர்களை பார்த்து வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. இல்ல கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை வந்து செய்ய முடியும். கர்த்தர் எங்களை கொண்டு இந்த நோயை வந்து குணமாக்க முடியும். கர்த்தர் எங்களை கொண்டு இதுல வந்து பெரிய பாதுகாப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஊழியக்காரங்கள் அன்னைக்கு தைரியமாக வெளியே வந்தாங்களா? இல்ல. வெளியே வர முடியல. அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஊழியக்காரங்களுக்கும், விசுவாசிகளுக்கும். ஆமா. நம்ம வந்து வேதத்தை புரிந்து கொள்வதற்கு. இல்ல எல்லாருமே என்ன செஞ்சோம்? நம்ம வந்து வீடுகளில வந்து தங்கியிருந்தோம். வீடுகளில வந்து நம்ம தேவனை ஆராதிச்சோம். சபைக்கு வந்து நம்மளால வந்து போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்ப தேவன் வேதாகமத்தில் அற்புத அடையாளங்களை வந்து செய்தார். அதற்கு வந்து பிரதானமான ஒரு நோக்கம் இருந்தது. இல்ல இப்ப வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம பார்த்தோம். என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அப்படின்ட்டு. இப்ப வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்து நம்ம வரலாம். சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் ஊழியத்தை தொடங்கின அந்த நாட்கள்ல இருந்து கடைசி முடிய என்ன செய்தார்? அற்புத அடையாளங்களை வந்து செய்தார். இயேசு கிறிஸ்து வந்து என்ன நோக்கத்திற்காக அற்புத அடையாளங்களை வந்து செய்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை வந்து நம்ம வாசிக்கலாம். வாங்களேன். யோவான், உங்க கையில வந்து வேத புத்தகம் இருக்கும் சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31. யோவான் 20ஆம் அதிகாரம். வேதத்தை நீங்களும் ஓபன் பண்ணி பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வந்து நான் வாசிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய வசனம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து 30வது வசனத்தை வாசிக்கிறேன். சரிங்களா? 30வது வசனத்தை விட்டுட்டேன். 30வது வசனத்தை பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். யார் செய்தது? இயேசு கிறிஸ்து. இது இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் வந்து அவர் செய்த அற்புத அடையாளங்கள். அவர் என்ன சொல்றாரு? இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இந்த வேதத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்கள் இருக்கு. அவ்வளவு அற்புதங்களை வந்து இயேசாமி வந்து என்ன செஞ்சாரு? ஜனங்கள் மத்தியில வந்து செய்யறார். அடுத்து 31வது வசனத்தை வந்து பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. எது? ஏசாமி வந்து எங்கெங்க போனாரு, என்னென்ன அற்புத அடையாளங்களை வந்து செஞ்சாரு, அவர் என்னென்ன ஓமைகளை வந்து பேசினாரு, என்னென்ன போதனைகளை வந்து மக்கள் மத்தியில வந்து அவர் பேசினாரு. அதே போல வந்து அப்படி பேசும்போது ஜனங்களுக்கு இருந்த வியாதிகளையும் குஷ்டரோகங்களையும் வந்து நினைச்சாரு. அவர் வந்து குணமாக்குறாரு, அற்புதங்களை வந்து செய்யறாரு. இதெல்லாம் வந்து என்ன நோக்கத்துக்காக செஞ்சாராம்? பேசினார், அவர் வந்து கிரிகளை நடப்பித்தார், அற்புதங்களை வந்து செய்தார். என்ன நோக்கத்திற்காக, என்ன காரணத்துக்காக சொல்லி பார்க்கும்போது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அந்த நோக்கம். இப்ப வந்து புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு இடையில வந்து 400 வருஷம் வந்து இருண்ட காலம். அந்த 400 வருஷம் மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த 2 புத்தகம் இடைப்பட்ட காலம் வந்து 400 வருஷம் சைலண்ட் பீரியட் சொல்லுவாங்க. இருண்ட காலம். எந்த விதமான வெளிப்பாடு வந்து இல்லை. ஆனா அதற்கு முன்பாக வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம பார்க்கணும், தீர்க்க தரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசுறாரு, சொப்பனங்களின் மூலமாக பேசுறாரு, டைரக்டாக கர்த்தர் நினைச்சத பேசுறாரு. ஆனால் இந்த இருண்ட காலம் எந்த வெளிப்பாடும் இல்லை. இப்ப 400 அந்த ஆண்டு கழித்த பிற்பாடு வந்து திடீர்னு நினைச்சாரு, தேவதூதன் தோன்றி மரியாளை பார்த்து வந்து பேசுறாரு. அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து நினைச்சாரு, அந்த மரியாளின் பரிசுத்தாவின் மூலமாக வந்து கற்பந்தரிக்கப்பட்டு நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்து வந்து நினைச்சது பூமியில வந்து மனுஷனாக அவர் வந்து பிறக்கின்றார். அடுத்து அவருடைய ஊழிய நாட்களில் வந்து இப்படி அற்புத அடையாளங்களை வந்து அவர் செய்கிறார். அப்படி செய்யும் போது அந்த அற்புதத்தை கொண்டும் அவர் செய்த அடையாளத்தை கொண்டும் ஒரு காரியத்தை வந்து நினைச்சார், அவர் வந்து நிறைவேற்றிட்டார். அது என்ன காரியம் சொல்லி பார்க்கும்போது, இவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நம்ம பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம பார்த்தோம், நல்லா கவனிக்க. பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம பார்த்தோம், மோசே தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் பேசக்கூடியதான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அதே தான் நம்ம இங்கேயும் கூட நம்ம வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரன். யாரு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அதை நான் எப்படி புரிந்து கொள்வது? இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி நான் எப்படி அறிந்து கொள்வது? யா அப்ப அவருடைய பிறப்பு, அது மாத்திரமல்ல, அவருடைய ஊழிய நாட்கள்ல அவர் பேசுகின்றார், அவர் அற்புத அடையாளங்களை என்ன செய்றார்? காண்பிக்கின்றார். அப்படி காண்பித்து அந்த அற்புத அடையாளங்களின் நிமித்தமாக இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். இவர் பேசக்கூடியதான வார்த்தை ஜீவ வார்த்தை. இவர் பேசக்கூடியதான வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அவர் தாமாக பேசவில்லை, தேவனுடைய சித்தத்தை என்ன செய்றார்? அந்த பூமியில நிறைவேற்றுகின்றார் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக இந்த அற்புத அடையாளங்களை என்ன செய்றார்? அவர் செய்கின்றார். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அற்புத அடையாளங்கள் மோசே செய்தார், எலிசா தீர்க்கதரிசி காலகட்டத்தில் செய்யப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய காலகட்டங்களில் செய்யப்பட்டது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை அதிகாரப்பூர்வமாக நம்புவதற்காக, உறுதி பண்ணுவதற்காக இந்த அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை யார் செய்யறாங்க? ஏசாமி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில உயிரோடு எழுந்தார். 40 நாளுக்கு பிற்பாடு அவர் பரம இருக்கின்றார். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கின்றது? அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள் இல்லையா? அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில் அற்புத அடையாளங்கள் நடந்தது. அங்கேயும் அதே கதை தான். பாருங்களேன், மார்க்கு சுவிசேஷத்துக்கு வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ப்ளீஸ் நீங்க பைபிள் ஓபன் பண்ணி பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். இந்த வசனத்தெல்லாம் நீங்க தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். 19வது வசனத்தை பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். யார்? இல்லையா? அந்த அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்க? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவருடைய வசனத்தை என்ன செய்றாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இங்க ரொம்ப கிளியரா இருக்கு. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால், அப்போஸ்தலர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எதை உறுதிப்படுத்தினாரா? வசனத்தை உறுதிப்படுத்தினார். எதை கொண்டு? மேலுள்ள காரியம், அவர்களுடைய கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே, மகத்துவமான அந்த கிரியைகளினாலே, அற்புதங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நாங்க வந்திருக்கிறது பேசக்கூடியதான வசனம், நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியதான சுவிசேஷம், அது தேவனுடையது, கர்த்தருடையது, இதை நம்புங்க என்பதை உறுதி செய்வதற்காக அற்புத அடையாளங்கள் அன்னைக்கு அவசியப்பட்டது. அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். அப்போஸ்தலரும் செய்தார். நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். தேவன் எங்களுக்கு விதமான அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அவருடைய நாமத்தை கொண்டு என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட அடையாளங்களை நாங்கள் நடப்பிக்கின்றோம். நாங்கள் பேசும் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. நாங்கள் சொல்லும் சுவிசேஷம் கர்த்தருடையது. இதை நம்புங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். இதை நம்புங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த காரியங்கள் நடக்கின்றது. அடுத்தபடியாக பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். பைபிள் ஓபன் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22. வாசிக்க வேண்டிய வசனம் 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி
நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இவைகளினாலே அற்புத அடையாளங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை நினைச்சார் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தரை காண்பிப்பதற்கு, அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கு இந்த அற்புத அடையாளங்களை தேவைப்பட்டது. அவைகளினாலே, இந்த அற்புத அடையாளங்களினாலே. இங்கேயே அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை கேட்கக்கூடியவங்க, இந்த பைபிள் ஸ்டடியை ஃபாலோ பண்றவங்க கவனிக்கிறாங்க. எதற்காக அற்புத அடையாளங்கள் வேதாகமத்தில் செய்யப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூணு காலகட்டங்களை நீங்க மறக்கூடாது. ஒன்று மோசையுடைய காலகட்டம், அடுத்து எலியா, எலிசா இவர்களுடைய காலகட்டம், அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்டம், அடுத்து நான்காவதாக பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய காலகட்டம். 4 காலகட்டம். அந்த 4 காலகட்டங்களில் அற்புத அடையாளங்கள் நடைப்பிக்கப்பட்டது. அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி உறுதி பண்ணுவதற்கு இல்லையா, அந்த அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லையா, அப்போஸ்தலர்கள் சொல்லி உறுதி பண்ணுவதற்கு சில அடையாளங்கள் அவங்களுக்கு காணப்பட்டது. அவங்க டைரக்டா இயேசுவை பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, கண்ணார பார்த்தாங்க, அப்படியே பாதப்படியில் அமர்ந்து வசனத்தை கேட்டாங்க, உயிர்த்தெழுதலை பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க. அது அப்போஸ்தலருக்கான அடையாளங்கள். அது மாத்திரமல்ல அவங்க வெளியில போகும்போது ஜனங்களை பார்க்கும்போது ஜனங்களை தொடுறாங்க, குணமாகறாங்க, அவங்களுடைய ஆடைப்பட்டது, சுகமானாங்க. என்னிடத்துல ஒன்றுமே இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ என்ன செய்ய, எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்ய, உடனே நடக்குது, உடனே நடக்குது. ஆனா இன்னைக்கு பலவீனர்கள், அடுத்து வியாதிப்பட்டவர்கள், நோய்பட்டவர்கள் யாராச்சும் நம்ம பார்த்தோம்னா அவங்களை வச்சு நம்ம கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். உடனே அந்த ஊழியர் போய் ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே நடக்குதா? ஆனா வேதாகமத்துல அப்படித்தான் நடந்துச்சு. உடனே நடந்துச்சு. உடனே. அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உடனே நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்ப நீங்க இப்பயே புரிஞ்சுக்கொள்ளணும், இன்னைக்கு நடக்கக்கூடியதான அற்புத அடையாளங்கள் உண்மையா, இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கின்றதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. நீங்க இங்க வாங்க, உடனே என்ன செய்யும், இந்த வியாதி உங்களை விட்டு போயிடும். நீங்க இங்க வாங்க, உடனே என்ன செய்யும், உங்களுக்கு குணமாகும். இல்ல இல்ல, அப்படி அல்ல. அப்ப இந்த காலகட்டங்களில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை நினைச்சலாம் நம்ம வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். கடைசி நாட்களில் எப்படிலாம் நடக்கும்னு சொல்லி பாருங்களேன். கடைசி நாட்கள்ல எப்படி நடக்குமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க பாருங்களேன். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப கடைசி நாட்கள்ல இந்த 9வது வசனத்துல பார்க்கும்போது சகலவித வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் நிச்சயம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இப்ப கடைசி நாட்கள்ல இப்படித்தான் இருக்கும்.
பொய்யான வார்த்தைகள். தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், தேவன் எங்களோடு கூட பேசினார், தேவன் இந்த மாசத்தில் வரப்போகின்றார், இந்த வருஷத்தில் வரப்போகின்றார். அடுத்து அவங்க செய்யக்கூடியதான அற்புத அடையாளங்கள் வந்து நம்மளை ஏமாற்றும் வண்ணம், ஐயா, ரட்சிக்கப்படாதவர்களே, இல்லையா, மெய்யாலுமே ரட்சிக்கப்படாத மக்களை ஏமாற்றும் வண்ணமாக அவர்கள் வந்து நடப்பிப்பார்கள். இப்போ கடைசி நாட்களில் வந்து அற்புத அடையாளங்களை வந்து நினைச்சுவாங்க, இப்படிப்பட்ட கெட்டுப்போர்களுக்குள்ளே வந்து சாத்தான் நினைச்சுவாங்க நடப்பிப்பான். அதை வந்து நீங்க நம்பக்கூடாது. மத்தேயு சுவிசேஷத்துல வந்து நம்ம தெளிவா வாசிக்கின்றோம். அந்நாளிலே உங்களுடைய நாமத்தினால் என்ன செஞ்சோம், நாங்க வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புத அடையாளங்களை செய்தோம், இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஏசாமி வந்து சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று போங்க அப்படின்னு சொல்றாரு. ஏசாமியை வந்து பின்பற்றும் போது எத்தனையோ மனிதர்கள் வந்து சாப்பிட்டாங்க, அற்புத அடையாளங்களை வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கே சுகமாச்சு. ஆனா அவங்க வந்து என்ன செய்யல, ஏசாமியை வந்து நம்பல, ஏசாமியை வந்து நம்பவே இல்லை. சரிங்களா? நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் அற்புத அடையாளங்கள் வந்து உடனே நடந்துச்சுன்னா வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவை வந்து நம்புவாங்க, தொடர்ச்சியா சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, அது நம்மளுடைய தப்பு கணக்கு. அற்புத அடையாளங்கள் வேதத்தில் நடந்த வண்ணமாக இன்றைக்கு என்ன செய்யல, நடக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நிருபங்களில வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன செய்யல, அதை வந்து அதிகமாக என்ன செய்யல பேசல. நிருபங்களில் வந்து ஒவ்வொரு சபைக்கும் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து கடிதங்களை அனுப்புறார், கடிதங்களை அனுப்புறாரு. அங்க வந்து நம்ம பெரிய அளவில் என்ன செய்ய முடியாது, அற்புத அடையாளங்களை வந்து நம்ம பார்க்க முடியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது வந்து ஒளிந்து போகும். அதை நம்ம வாசிக்கலாம், அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த வசனத்தை வந்து நம்ம வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அது என்ன, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்? நம்ம மேல பார்க்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அற்புத அடையாளங்கள், இதெல்லாம் வந்து குறைவானது. ஐயா, நிறைவானது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேத புத்தகம். யா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சபையை நடத்துவதற்கு வேண்டிய அனைத்து விதமான தேவைகளும், அனைத்து விதமான போதனைகளும், அனைத்து விதமான கண்டிப்புகளும், அனைத்து விதமான டீச்சிங் இந்த வேதாகமத்தில் வந்து முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது பூரணமானது. அப்ப கர்த்தர் வந்து பேசுறாரு, இது ஒரு பூர்ணமான ஒரு வேத புத்தகமாக, முழுமையான ஒரு வேத புத்தகமாக என்னுடைய வாழ்க்கைக்காக, திருச்சபைக்காக நினைச்சிருக்கிறார். அவர் வந்து எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் வந்து நினைச்சாரு, இதை கொண்டுதான் பேசுறார், இந்த வசனத்தின் மூலமாகத்தான் பேசுறார். இதை வாசிக்கும் போதுதான் வந்து நினைச்சாரு கர்த்தர் வந்து நம்மோடு கூட இடைப்படுகிறார். இதை விட்டுட்டு வந்து புதுசா ஒரு வெளிப்பாடு வந்து இன்னைக்கு இல்லவே இல்லை. அதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. டைரக்டா என் கூட கர்த்தர் பேசுவாரு, அவருடைய சத்தத்தை வந்து நான் கேட்பேன். என் பழைய ஏற்பாட்டுல வந்து கர்த்தர் டைரக்டா பேசணும், நமக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசணும், நமக்கு இன்னைக்கும் கர்த்தர் பேசுவார். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் அப்படி பேசவே மாட்டார், கர்த்தர் அப்படி வெளிப்படுத்தவே மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் எப்படி பேசுகின்றார், இந்த வேதத்தின் மூலமாக. நீங்க இந்த வேதத்தை வாசிக்கும் போதுதான் நினைச்சார் கர்த்தர் வந்து பேசுகின்றார். அந்த வேத வசனங்களின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நினைச்சார் நம்முடைய உள்ளத்துல கிரியை செய்கிறார். அதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை வந்து நினைச்சார் நமக்கு வந்து தருகின்றார். அவரே உடனிருந்து நினைச்சார், அவர் நம்மோடு கூட வந்து அவர் பேசுகின்றார். சரிங்களா? அப்ப இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் வந்து நடக்கின்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் நடந்த வண்ணமாக வந்து இல்லை இல்லை. ஒருவேளை வந்து எனக்கு பலவீனமோ உங்களுக்கு பலவீனமோ இருக்குமோ, கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்ம முழங்காலை பிடிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு நினைச்சார் நமக்கு வந்து அவர் வந்து நினைச்சார் அந்த பலவீனத்திலிருந்து, நோயிலிருந்து நினைச்சார் அவர் வந்து பலன் கொடுக்கின்றார், சுகம் கொடுக்கின்றார். ஆனால் வேதத்தில் எப்படி நடந்தது, அவங்க டச் பண்ணாங்க, உடனே நடக்குது. அவங்களுடைய நிழல் பட்டது, அவங்களுடைய ஆடையை தொட்டாங்க, அவங்க பேசினாங்க, உடனே நடந்துச்சு. அதே வண்ணமாக இன்னைக்கு இருக்கா? சரிங்களா? அப்ப அதோ அந்த அற்புத அடையாளங்களோடு இன்னைக்கு நேசிக்கூடாது, நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது எதற்காக நடப்பிக்கப்பட்டது? வசனத்தை உறுதி பண்ணுவதற்காக. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு யாராச்சும் வந்து நீங்க வாங்க, அங்க சுகம் அளிக்கும் கூட்டம் நடைபெறுகின்றது, அற்புத அடையாளங்கள் வந்து நடக்கும் சொல்லிட்டு யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்கன்னா, இல்ல அதெல்லாம் போய், அது போய், அது போய்.
இந்த முழுமையான வேதம் வந்த பிற்பாடு வந்து என்ன செய்யல இல்லை. ஓகே, இந்த இந்த தலைப்பு குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேள்விகள் இருக்கும் சொன்னால் நீங்கள் தயங்காமல் நினைச்சிங்க கேட்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நினைச்சிங்க நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க. நம்ம எல்லாரும் அந்த நம்முடைய சந்தேகத்துக்கு வந்து என்ன செய்யலாம், வேதபூர்வமான பதிலை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு நிறைய கேள்வி வரலாம். நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்களை பார்ப்பீங்க, நிறைய சர்ச்சில் வந்து நினைச்சுவீங்க. நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தெரிஞ்ச போதவர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா நம்முடைய உறவினர்களே இருப்பாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, உங்களுடைய பதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சில குழப்பங்கள் வரலாம். சில தெளிவான பதில் வந்து உங்களுக்கு சில நேரத்தில் வந்து தேவைப்படலாம். எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் தயவு செய்து நினைச்சிங்க உங்களுடைய கேள்வி வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நினைச்சிங்க நீங்கள் அனுப்புங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து வேத வசனத்தை வந்து சரியாக வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை வந்து என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் வந்து நமக்கு ஒரு மெய்யான ஒரு விடுதலையை வந்து கொடுக்கும். சரிங்களா? ஒருவேளை இந்த கேள்வி சம்பந்தமான இன்றைக்கும் அற்புத அடையாளங்கள் வந்து நடக்கின்றதா, இந்த கேள்வி சம்பந்தமான வேறு ஏதாச்சும் ஒரு டவுட்டோ சந்தேகங்களோ உங்களுக்கு இருக்க முடிச்சுனால் நீங்கள் தயவு செய்து வந்து கேளுங்க. ஒருவேளை வந்து உடனே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாவிட்டாலும் கூட நான் புத்தகத்தை படித்து உங்களுக்கு சரியான சத்தியத்தை வந்து சொல்லிக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் வந்து என்ன செய்யணும், நடக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். சும்மா வந்து சரீர பிரகாரமாக நன்மை ஆசீர்வாதம் அடுத்த அற்புத அடையாளங்கள் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எதுக்கு வந்து இந்த 66 புஸ்தகங்களை வந்து கொடுத்திருக்கிறார்? அதை படிக்கணும், அதை வாசிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். இதுதான் சத்தியம் சொல்லிட்டு விளங்கிக் கொள்ளணும். அப்போ சரியான சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கே பரிசுத்தாவினுடைய உதவி வந்து அவசியம். சரிங்களா? ஆகினால தயவு செய்து வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட நீங்கள் தயவு செய்து கேளுங்க. சரியான சத்தியத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னும் வர்ற நாட்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ள முற்படலாம். சரிங்களா? ஆகையினால வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 7:30 மணிக்கு வந்து நிச்சயம் ஆன்லைன் மூலமாக வந்து வகுப்பு நடைபெறும். தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நிச்சயங்க இதில் கலந்து கொள்ளுங்க. ஒரு 3/4 மணி நேரம் சரிங்களா, கலந்து கொண்டு நம்ம வேதத்தை படிக்கலாம். அது நம்ம எல்லாத்துக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்கும். சத்தியத்தின் நிமித்தமாக நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து வளருவதற்கு இந்த வேத வசனம் வந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணி இந்த பைபிள் ஸ்டடியை வந்து நம்ம முடிக்கலாம். நம்ம இருக்கிற இடங்களில் வந்து நம்ம கேட்ட வசனத்துக்கு சத்தியத்துக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் சற்று நேரம் ஒதுக்கி இந்த வேத வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான கிருபையை எங்களுக்கு நீ தந்தீர். உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கின்றனவா என்கிறதான கேள்விக்கு நாங்கள் வேதபூர்வமான பதிலை அறிந்து கொள்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்னைக்கு அநேக மக்கள் பொய்யான வார்த்தையை நம்பி பொய்யான வழிகளை நம்பி கர்த்தாவே சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படி வழி விலகி போகாதபடிக்கு மெய்யான சத்தியத்தை பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வருகிறீர், வெளிப்படுத்தி வருகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கருத்தாய் உடைய வேத வசனத்தை வாசித்து புரிந்து கொண்டு அந்த வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, இந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக இந்த வேதபாட வகுப்பில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அடரை உற்சாகமாக இதில் நாங்கள் வருகிற நாட்களில் கலந்து கொண்டு அநேக விஷயங்களையும் அநேக ஆவிக்குரிய பாடங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்குள்ளாக நாங்கள் பலப்படவும் இந்த பூமியில நாங்கள் சாட்சியாக வாழவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தர விடுமா நாங்கள் செபியனுங்க தாவே. வருகிற நாட்கள்ல இது அநேகருக்கு பிரயோஜனமாக இந்த படிப்பை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபியனுங்க தாவே. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதற்குரிய நன்மைகளையும் ஆசுவாதத்தையும் கர்த்தர் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திக்கலாம். நாளை ஆராதனை சரியாக 9:30 மணிக்கு நடைபெறும். நன்றி. Praise Lord. யார் பேசுறீங்க? ஓ, தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். எல்லா வாரமும் நடக்கும்க்கா, வந்துருங்க. ஓகே, 7:30 மணிக்கு இந்த மாதிரி நடக்கும். நீங்க தயவு செய்து கலந்துக்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.